தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். திடீரென வந்த போன் கால். வெள்ளத்தில் துடித்த கர்ப்பிணி. காரை அனுப்பிய கனிமொழி. உங்க பெயர்தான் வைக்கணும். தூத்துக்குடியில் நடந்த நெகிழ்ச்சி சம்பவம். தமிழ்நாட்டில் புதிதாக உருவான வளிமண்டல சுழற்சியின் காரணமாக கடந்த டிசம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களை கனமழை புரட்டி போட்டது. இதன் காரணமாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் நீரில் மூழ்கின. 2 நாட்கள் இடைவிடாமல் 90 சென்டிமீட்டருக்கு மேல் பெய்த கனமழையினால் தாமிரபரணி ஆறு, கோதை ஆறு, குழித்துறை ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் வரலாறு காணாத பெரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதன் காரணமாக பல பகுதிகளில் வெள்ளம் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கையே முடங்கி போனது. அதனைத் தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் தமிழ்நாடு அமைச்சர்கள், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், கடற்படையினர், கப்பல் படையினர் என பல்வேறு தரப்பினரும் இணைந்து மீட்பு பணி, நிவாரண பணியில் ஈடுபட்டனர். அந்த வகையில் தமிழ்நாடு எம்பி கனிமொழியும் தனது சொந்த தொகுதியான தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டதோடு அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வந்தார். தொடர்ந்து இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை முடுக்கிவிட்டார். குறிப்பாக மீட்பு பணிகளுக்கு ட்ரக், படகு, பைக் போன்றவற்றில் சென்று மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். அந்த வகையில் கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு எம்பி கனிமொழிக்கு அவசர உதவி கேட்டு அழைப்பு வந்துள்ளது. அந்த அழைப்பில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் அமைந்துள்ள கொர்க்கை ஊராட்சியிலிருந்து பேசுவதாகவும், வெள்ளம் சூழ்ந்த வீட்டில் இருக்கும் கர்ப்பிணி பெண் அபிஷா என்பவருக்கு உடனே மருத்துவ உதவி தேவைப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அதை கேட்ட கனிமொழி எம்பி நிலைமை அறிந்து தனது வாகனத்தை கர்ப்பிணி பெண் வீட்டிற்கு உடனடியாக அனுப்பி வைத்தார். பின்னர் 3ஆம் தளத்தில் இருந்த கர்ப்பிணி பெண்ணை பத்திரமாக மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அதனைத் தொடர்ந்து அன்றைய இரவே 9 மணி அளவில் அபிஷாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது. சரியான நேரத்தில் கர்ப்பிணி பெண் அபிஷாவை மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததன் காரணமாக தாயும் சேயும் நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அங்கே மருத்துவமனையில் இருந்த அபிஷாவின் குடும்பத்தினர் பிறந்த குழந்தையை தூக்கி கொஞ்சி மகிழ்ந்தனர். மேலும் ஆபத்தான நேரத்தில் உதவிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய தாய் அபிஷா, கடுமையான மழை பெய்தது. அந்த நேரத்தில் தான் எனக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. உடனே எனது குடும்பத்தினர் உதவி கேட்டு கனிமொழி எம்பியை தொடர்பு கொண்டனர். அந்த இக்கட்டான சூழலிலும் அழைப்பை ஏற்று அவரது சொந்த காரை எனக்காக அனுப்பி வைத்தார். அதனால் தான் நான் சரியான நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். இப்போது நானும் என் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கிறோம். இதற்கு பேருதவி செய்த கனிமொழி எம்பிக்கு ரொம்ப நன்றி. இந்த உதவி என் வாழ்நாளில் மறக்க முடியாதது என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இந்த நிலையில் மீட்பு பணிகளில் இருந்த கனிமொழி கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி அபிஷாவின் வீட்டிற்கே சென்று நலம் விசாரித்தார். அப்போது குடும்பத்தினர் இன்முகத்துடன் வரவேற்று அபிஷாவிற்கு பிறந்த பெண் குழந்தையை கையில் கொடுத்தனர். குழந்தையை பார்த்து பூரி படைந்த கனிமொழியிடம் பெற்றோர்கள், அம்மா, நீங்களே குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்றனர். அதற்கு கனிமொழியும் சம்மதிக்க குறுக்கிட்ட குடும்பத்தினர், குழந்தைக்கு உங்கள் பெயர்தான் வைக்க வேண்டும், இது எங்கள் அன்பு கட்டளை, மறுக்க வேண்டாம் என கூறினர். முதலில் மறுத்த கனிமொழி பிறகு அன்பு கட்டளையை ஏற்று அபிஷாவின் குழந்தைக்கு கனிமொழி என பெயர் வைத்தார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த அனைவரும் குழந்தையின் காதில் கனிமொழி என 3 முறை அழைத்தனர். பின்னர் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டு அங்கிருந்து நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கனிமொழி புறப்பட்டு சென்று விட்டார். வெள்ளத்திலிருந்து மீட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு பிறந்த குழந்தைக்கு அவர்களின் விருப்பத்திற்கேற்ப கனிமொழி என பெயர் சூட்டிய சம்பவம் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.